பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல. இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதை நான் தடுக்கிறேன். வாட்? கோடி கோடியா பணம் செலவு பண்ணி உங்களை மிஷின் வாங்க தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணணும், ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின்ல மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன். எங்க இருந்தது? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க சார். நான் சொல்லிடுறேன். ராகவனுடைய ஆளுங்க தான் இதனுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்த சொன்னாங்க. எதுக்கு? அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் 1 வரணும், அதனால நம்ம ப்ரொடக்ஷன்லாம் டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதுடா பேமானி. என்னோட மிஷினை உன் கம்பெனில வச்சு அதோட பார்ட்ஸ மாத்தி என் ப்ரொடக்ஷனை கெடுக்க பாத்தியே, நீ ஒரு ஆம்பளையா? அவளை புடிங்கடா. அவளுக்கு எந்த வேதனையும் தெரியாம அவ புடவை அவருங்கடா. அண்ணே வணக்கம். நம்ம எந்த பொண்ணையும் பலவந்தமா தொடக்கூடாது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கிட்டியே நெருங்க கூடாது. அதான் ஆம்பளை அழகு. ஏய்
என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போக மாமா, வெக்கமா இருக்கும். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம் இருந்தீங்க? 3 மாசம் கருப்பிடி. என்னது? போடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏன்? ஏவா? கேள்வி. ஐயோ, கட்ட கொடு. என்ன? எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரு. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு, மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறாரு. நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இருங்க. இதாங்க மிட்டாய். இதாங்க பிடிங்க. அண்ணே, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ, வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம். இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் தலக்கடி கும் தலக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தலக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி பாட்டு இது கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தலக்கடி பாட்டு இது கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. நாம் மாமனார் வீட்டில் மன்னனாகானே, ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தலக்கடி கும் தலக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தலக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. என்னங்க சத்தம்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சத்தம்? பாட்டுங்க. பாட்டா? இது ஃபேக்டரியா கச்சேரி மடமா? ஐயோ, ஃபேக்டரி தாங்க. பாட்டு பாடுறதுக்கு இடம் எதுங்க? எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாடலாம். உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும், அது நின்னு அப்புறம் நீங்க கேளுங்க. பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது, பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எடுத்து படிக்குது. அன்னாடம் மீன் பிடிக்கும் ஏழசனம் கடலிலே, போகுறப்போ பழகிலே ஏழோ என்று பாடுது. ஏட்டா
இறப்பவன் ஏற குடிப்பவன் மூட்டை சுமப்பவன் முடிய வழிப்பவன் எல்லாம் ஓரினம் இங்கு பாடித்தான் செய்து வேலை காட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா. கும்தலக்கடி பாட்டு இத கும்முளி பூண்டி கூட்சு வண்டியில் ஏற்று. மாசம் பிறந்துடுச்சு பொங்கப்பான வைக்கலாம் புதுசு வாங்கி கட்டலாம் பொங்கல் பாடலாம் ஓயாம உழைக்கும் வர்க்கம் நாடும் இங்கு சிரிக்கணும் நாடு வீடு செழிக்கணும் நல்லது எல்லாம் நடக்கணும். ஏறி கிடக்குது எல்லாம் விலையில ஏற்றம் வரலையே எங்க நிலையில மாசம்தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி போனஸ் தான் தரும் முதலாளிய மிச்சிடும் பூமி போராடி வெற்றி நிச்சயம் கும்தலக்கடி பாட்டு இத கும்பிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும்தலக்கடி பாட்டு இத கும்பிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானேன் ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும்தலக்கடி பாட்டு இத கும்பிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. 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 அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? நான் நினைச்சது நடக்க போகுது. நீ என்ன நினைச்சா என்ன நடக்க போகுது? ஏன் புருஷனை கம்பெனில இருந்து தூக்கி வீட்டுல உட்கார வைக்க போறேன். எப்படி? நல்லா கேட்டுக்கங்க. நம்ம கம்பெனில மொத்தம் 4000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 60% 50 வயசு தாண்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் கட்டாய ஓய்வு கொடுக்க போறேன். அந்த இடத்துல வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை போட்டு கொடுக்க போறேன். சரி, இதுக்கும் மாப்பிளைய வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்து மறுபடியும் நம்ம கம்பெனில எலெக்ஷன் வைக்க போறேன். தொழிலாளிங்க எல்லாம் அவர் பக்கம் இருக்கிற தைரியத்துல தானே இவர் இந்த ஆட்டம் போடுறாரு. புதுசா சேர்ற 60% பேர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மீதி உள்ள 40% பேர் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. யூனியன் எலெக்ஷன்ல அவர் தோக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் நினைச்சது நடக்கணும். என்னையா பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு? இவளுடைய ஒவ்வொரு முடிவும் மாப்பிளையோட ஆரம்பம். சாந்தி தேவி இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வேலை செய்யற எல்லா தொழிலாளிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த ஃபேக்டரியில நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வர போறேன். 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் வாலண்டரி ரிட்டையர்மென்ட். அதாவது உங்க 60 வயசு வரைக்கும் மீதி 10 வருஷம் சம்பளத்தை இப்பவே கொடுத்துருப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உங்க வேலை தரப்போறேன். உங்களுக்கு பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனி இன்னும் பெருசா வரும். இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு,
கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வருது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்கதான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே, ஏய், சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி 2 கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய், மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன வேணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய், இத புறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா முடிகிறட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரி தான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. டிவியில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே? இல்ல, அவங்க என்னோட மனைவி. எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது? மனைவியை எதிர்த்து இல்ல, முதலாளியை எதிர்த்து, அவங்க கொள்கையை எதிர்த்து. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பொழைக்கும்.
எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க. அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन. நான் உங்க மனைவியை தூர்தர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் 1 தான், என் புருஷன் தான் நம்பர் 2ன்னு சொல்லிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போச்சுடா, இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் 1 நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. Thank you sir. ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேட்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 குதிரைங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தை கிட்ட ஒரு மிட்டாய் வேணுமா 2 மிட்டாய் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? 2 மிட்டாய் தான் சொல்லும். ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா 2 வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? 2 வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் வேணுமா 2 ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 ரூபாய் தான் கேட்பேன். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமாதம். மாப்பிள்ளை பிடிச்சிட்டீங்க. எக்ஸலன்ட் சார். Thank you. ஹலோ, சொல்லுங்க சார். நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன். யாருப்பா? லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசினாரு. மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு கம்பெனி நீ திறக்கல, நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி அவங்க திறப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். சாந்தி, அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத. யார் யார்கிட்ட விளையாடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தி, என்னப்பா சத்தம் போடுறீங்க? நீங்களும் தொழிலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, தனிப்பட்ட ஒரு மனுஷனை பழிவாங்க நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே சொல்லுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு ஜெயிக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஐ எம் சாரி மேடம், இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எங்க அப்பா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணினார். அவருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். நீ படிச்சு வந்ததுனால இந்த நிர்வாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இந்த நிர்வாகத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு 50 வயசு தான் ஆறுது. நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற. அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழைஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறேன். வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அழகே, முதலாளி போய் பழச்சாறு எடுத்துக்கோமா? வாங்குறேன். இந்தாங்க, இந்த ஜூஸ குடிச்சு போராட்டத்தை கைவிடுங்க. யாரையும் வேலையை விட்டு எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். இந்த குடி. வேணாப்பா, கோபத்துல அந்த ஐயா விஷத்தை வச்சிருந்தாரு வச்சிருப்பாரு. சாந்தி, சாந்தி, நான் சொல்றது கேளு. வராதீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. வாங்க. வேண்டாமா? சாந்தி, வேண்டாமா, ஏமாத்திட்டீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. நான் தோத்து போயிட்டேன். யார்கிட்ட நீ தோத்த? பெத்த தகப்பு கிட்ட, வளர்த்த தாய் கிட்ட, கட்ட புருஷன் கிட்ட. இது தோல்வியா? தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி. அதை தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் தான் உண்மையான மனுஷன். கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும். படிப்புல நம்பர் 1, உத்தியோகத்துல நம்பர் 1, கோபத்துல நம்பர் 1, வேகத்துல நம்பர் 1. வாழ்க்கையில நீ எந்த நம்பர் தெரியுமா? வாரிய சுத்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுல முகம் தான் தெரியும். கண்ணாடியை எடுத்துட்டு ஜன்னல் வழியா பார், அப்பதான் உனக்கு வெளி உலகம் என்னன்னு புரியும். இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்படுத்தாம எப்படியாவது இருக்கலாம்னு உன்னை சுதந்திரமா விட்டாங்கல்ல, கண்டிப்பா இவங்க உன்னை கூடியதான் வளர்த்திருக்காங்க. பேசாதீங்க, இதை பத்தி நீங்க பேசாதீங்க.
அமைதியான என் வாழ்க்கையில ஆத்திரத்தை வரவழைச்சதே நீங்க தான். என் வீட்டுல தங்கி, ஏன் தட்டுல, ஏன் படத்துல சாப்பிட்டு, என் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தீங்களே. உங்கள மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. இல்லம்மா, இல்ல, கண்டிப்பா அவர் உங்க தட்டுல சாப்பிடல, உங்க செலவுல இங்க தங்கல. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதுதான் அவளுக்கு பெருமை. பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னாரு. பெண்ணை மதிக்காம, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம, பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல? நான் பெண்ணை மதிக்காதவனா? நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா? உலகத்திலேயே நீ ஒருத்திதான் பெண்ணு நீ நினைச்சேன்னா அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ. பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம், அறிவை விட அமைதி தான் முக்கியம். இந்த உலகத்துல படைப்பாளியே பெண் தான். ஆனை சுமக்கிறவளும் பெண் தான். உன்னை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கிறவளும் பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் கழுத்தை நான் 3 முடிச்சு போட்டேன். அவங்க தான் என்னுடைய தாய். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில பெட்டி படுக்கையோட உன்னை போட்டு உதைச்சே வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். ஆனா நமக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்கலைங்கிறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நிறுத்திட்டேன். என்னோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்தலன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது, அதுல ரத்த ஓட்டமே நின்னுடும். மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேங்கிற வருத்தத்துல அவங்க இதய துடிப்பே நின்றுடும். நான் என் தாயை மதிக்கிறவன், அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறவன். நான் என் தாய் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம், அதே போல உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டா நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே உன்னை மதிக்கும். உன் பெண்மைக்கு மரியாதை கிடைக்கும். கிருஷ்ணா, அப்பா, அம்மா, அம்மா, உங்க கை கால். நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதான் உங்களை பார்க்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மன்னிச்சிடையா. அம்மா, என்னம்மா இது? கிருஷ்ணா, அம்மா, என்னம்மா இது? என்ன காரியம் செய்றீங்கம்மா? அம்மா, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. என்ன மன்னிச்சிடுங்க.
புருஷன் என்ன மன்னிக்க மாட்டார். அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் நான் தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்ல. சத்தியமா என் புருஷன் கிட்டதான் நான் போட்டி போட்டேனே தவிர உங்க அம்மா இறக்கணும்னு நான் கடவுளை கூட நினைக்கல. என் புருஷன் கிட்ட நேரடியா மன்னிப்பு கேட்டதானே ஏத்துக்க மாட்டாரு. செத்து போன அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா என்னென்னமோ பேசுற? அவருக்கு அவங்க அம்மா தானே தெய்வம். அவங்க கிட்டே போய் நான் மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிருவாங்க. என் புருஷனோட கனவுல வந்து என் மன்னிச்சிட சொல்லுவாங்க. சாந்தி 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 சாந்திமா 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 கதவை திறம்மா. அம்மா நான் உன்னை மன்னிச்சுட்டேம்மா. சாந்தி சாந்தி ஐயா என்னென்னமோ பேசிட்டு உள்ள போயிருக்கிறியா? எனக்கு என்னமோ பயமா சாந்தி இருக்கியா? அப்பா அவனை மன்னிச்சிட்டேமா. கதவு திற. என்ன பண்ணுது? அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. சாந்தி 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 உன் புருஷன் உன்னை மன்னிச்சுட்டு வரமா. அம்மா வெளியில வந்துருமா. உனக்கு மேல போகணும் அவ்வளவுதானே? ஏன் கஷ்டப்படுற? வா நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். இவ்வளவு எழுதிருக்கோங்கடா. அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. சாந்தி சாந்தி என் ஃபேக்டரிக்கா சீல் வச்சீங்க, என்னையா ஜெயில போட்டீங்க, அப்பனையும் பொண்ணையும் சேர்த்து வீட்டோட கொளுத்திடுறேன். வீட்டை சுத்தி பெட்ரோல் ஊற்றி கொள்ளுங்கடா.
என்ன மன்னிச்சிருங்க. என்ன எல்லாம் மாலையோட நிக்கிறீங்க? புது நாளைக்கு தான். வணக்கம் வணக்கம். இது பாருங்க, எனக்கு மாலையில அவ்வளவு முக்கியம் இல்ல. நம்ம கம்பெனியை எப்பவும் நம்பர் 1 கம்பெனியா வச்சுக்கணும். என்னங்க சாப்பாடு சாப்பாடு